Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. நிறைய பேருடைய சந்தேகம்னா, சார் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பணம் ஈஸியாக பண்ணலாமா? நான் உங்களுக்கு தம்ப்லைன் போட்டுப்பேன். உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஈஸியாக பணம் பண்ணலாமா? மக்களுடைய என்ன எதிர்பார்ப்பு? இது ஃபுல்லு ஷேர் மார்க்கெட் அப்படி ட்ரேடிங் ஃபீல்டு இல்லைங்களா? இதில் ரெண்டு பேருமே இருப்பாங்க. வாங்குறவங்க இருப்பாங்க, விற்கிறவங்க இருப்பாங்க. ஒருத்தருடைய ஆசையை இன்னொருத்தர் தெரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் மைண்ட் செட்டை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் இதில் வேலையை. ஓகேங்களா? நம்ம நினச்சிருக்கோம் கேனல் ஸ்டிக்கு, அப்புறம் சார்ட்டு, அப்புறமா ஃபண்டமெண்டல் நியூஸ், டிவி நியூஸ் பார்க்குறோம், என்னென்னோ பண்ணுறோம். எல்லாத்தையும் ட்ரெண்ட் லைன் ட்ரா, அது என்ன சொல்கிறது, எவ்வளோ விஷயம் இருக்குது கற்றுக்குறாங்க. எதுவுமே கிடையாது. இங்கே ரெண்டு பேர் தான் இருக்கிறது. ஒருத்தன் வாங்குகிறான், ஒருத்தன் விற்கிறான். வாங்குறவனோட மைண்ட் செட்டை விற்கிறவன் பார்க்குறான், விற்கிறவனுடைய மைண்ட் செட்டை வாங்குறவன் பார்க்குறான். இது ரெண்டுத்தையும் தெரியாதவங்க தான் லாஸ் அதிகமாக பண்ணிக்கிறது. சிம்பிளாக சொன்னான்னா, இது ரெண்டு விஷயத்தை தெரியாதவங்க தான் மேக்ஸிமம் லாஸ் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. சார் என்ன சார், மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்க வேண்டியது தான், கீழே வந்தால் புட் ஆப்ஷன் வாங்க வேண்டியது தான். இந்த டெல்டா காமா தீட்டாண்டாங்க, அப்புறமா ஆப்ஷன் கிரீக்ஸ்னால் டைம் வேல்யூ கம்மியாகுது, அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். அதாவது சொல்கிறதுக்கு சாதாரணமாக தெரியும், அதில் ரியாலிட்டி பார்த்தோன்னா நிறைய விஷயம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸில் போயிட்டுருக்குது. புட் ஆப்ஷன் வாங்கினா லாபம் தானே வரணும் நமக்கு. ஒரு எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களேன். இப்போ லாபம் தான் வரணும். 43,900 பிஏ இருக்கட்டும். 43,900 பி எவ்வளோ மைனஸில் இருக்குது? அது கிட்டத்தட்ட 33 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இங்கே நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோது? பேங்க் நிஃப்டி 35 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. அப்போ என்ன, புட் ஆப்ஷன் லாபம் தான் வரணும். இப்போ நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம், சார் நீங்கள் ஃப்யூச்சரில் பாருங்கள், இண்டெக்ஸில் பார்க்காதீங்க அப்படின்லாம். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தா அதில் மட்டும் அதுலேயும் கம்மி தான் ஆகிட்டு இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் கம்மி தான் இருக்குது. புட் ஆப்ஷன் வேலை அது அதிசயம் தான் நமக்கு. அது ஏன் கம்மி தான் இருக்குது இன்னும்? ஓகேங்களா? புரிஞ்சுங்க. கால் ஆப்ஷனும் கம்மி தான் ஆகுது, புட் ஆப்ஷனும் கம்மி தான் ஆகுது. மார்க்கெட்டு மைனஸில் போகுது. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நாம் நினைக்கிற மாதிரி ஈஸியாக பணம் பண்ணுறது விஷயம் கிடையாது. பிகினர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ மூலியமாக போட்டிருந்தேன். மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருக்கும், கொஞ்சம் மேலே போய்ட்டுருக்கோம். நீங்கள் வாங்கியிருக்க கால் ஆப்ஷன் தான் இப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் மேலே போகும். இங்கே ஏதாச்சும் ஒரு ரெட் கேண்டில் வந்த உடனே என்ன ஆகும், இது பொத்துன்னு மொத்தம் டபுளாக கீழே வந்துடும். எந்த அளவுக்கு ஏறிச்சோ அந்த அளவுக்கு கீழே வந்துடும். கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷன் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு ஒன் டைரெக்ஷனில் மூமெண்டம் கொடுக்குதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் கால் ஆப்ஷனில் பணம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மார்க்கெட் நல்ல பயங்கரமாக ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இப்படி ஃபால் ஆகிட்டு இருந்தால் இந்த டைமில் தான் நீங்கள் புட் ஆப்ஷனில் கூட பணம் பண்ண முடியும். அப்போ புட் ஆப்ஷன் வேலையும் ஏறும், கால் ஆப்ஷன் வேலையும் ஏறும். மிச்சப்படி மார்க்கெட் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் நீங்கள் மார்க்கெட் மூமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். கால் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடான மூமெண்டம் ஏறினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது சிஇ. இல்லை மார்க்கெட் கொஞ்சம் சைடஸில் போயிடுச்சு, இல்லை லைட்டாக மூமெண்டம் ஆகிட்டு இருக்குது, லைட்டாக கீழே இறங்கிட்டு இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்குது, இல்லை ஃபாஸ்ட்டாக கீழே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 பாயிண்ட்டை 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு சான்சஸ். மிச்சம் 8% உங்களுக்கு லாஸ் தான். அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க வெறும் 30% மட்டும்தான் சான்ஸ், வின்னிங்கான சான்ஸு. இதில் 70% லாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வலிச்சு பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்போ கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கொடுத்தா நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அதனுடைய ப்ரீமியம் ஒரு 300 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 300 ரூபா கொடுத்து நீங்கள் ப்ரீமியம் 10,000 ரூபா கொடுத்து வாங்க சொல்லும். இந்த 300 ரூபாய் உங்களுக்கு விற்கிறவங்க யார்? ஆப்ஷன் செல்லர். இது உங்களுக்கு விற்கிறாங்க அவங்க. நல்லா கவனிங்க. அந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு விற்கிறாங்க, உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் வாங்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. விற்கிறவ யார்? ஆப்ஷன் செல்லர். நீங்கள் வெறும் 10,000 ரூபா முதல்ல வச்சுருக்கீங்க. ஆப்ஷன் சேலை சேல் வைக்கணும், 1.5 லட்ச ரூபா கொடுத்து அதை சேல் பண்ணணும். இப்போது 300 ரூபா கொடுத்து ப்ரீமியமுக்காக 1.5 லட்ச ரூபா சேல் பண்ணுறவன் அவன் என்ன முட்டாளா? இல்லை 10,000 ரூபா கொடுத்து வாங்குற நம்ம என்ன புத்திசாலியா? இல்லையே. ஸோ சாதகம் யாருக்குன்னா இவங்களுக்கு தான், ஆப்ஷன் சேலுக்கு தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுங்க. வாங்குறவனும் விற்கிறவனும் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபாரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் டீக்கண்ட் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. நிறைய இப்போ ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், அதில் கூட வேணும்னு சொல்ல வரல. பையர்ஸ்க்கும்
சேலர்ஸ்க்கும் இடையே ஃபைட்டிங்கில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சலாம், கற்றுக்கலாம். ஆனால் இங்கே ஆப்ஷனில் நடக்கிறது என்னென்னா கூடவே வந்து டைம் டிகேன்ற ஒரு விஷயம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. யாரும் ஆப்ஷன் பையருக்கு. ஆப்ஷன் சேலர்ஸ் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுறான், ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு சாதகமாக இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் டைம் டிகேன்றது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா நம்ம அதையும் சேர்ந்து போராடணும், இவனுக்கும் சேர்ந்து போராடணும், 2 பேருக்கும் நம்ம சேர்ந்து போராட வேண்டிய நிலை ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் கால் ஆப்ஷன் எடுங்க, புட் ஆப்ஷன் எடுங்க, ரெண்டுத்துலையும் இதே கண்டிஷன் தான். ஓகேங்களா? இப்போ நான் ப்ராக்டிக்கலாக கூட நிறைய விஷயம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, நம்ம ஷார்ட்ஸில் கூட நிறைய விஷயம் காமிச்சிருக்கேன். அதுவும் இப்போ லைவில் கூட இப்போ காமிச்சேன் பார்த்துங்க. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்கிறது என்னென்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக இழுக்க வரும்ல, எதோ சொல்லி அதை சொல்லி லென்த்தாக இழுத்துட்டே இருக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரியாலிட்டி பற்றி பேசல வீடியோ மேபி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடியலாம். ரியாலிட்டி பற்றி புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல லெவலில் வந்து நமக்கு கீழே கட் ஆகும்னு தெரியும், நமக்கு ப்ரைஸ் இங்கே வரும்னு தெரியும். நம்ம டெலிகிராம்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், ப்ரைஸ் இந்த மாதிரி ஆங்கிளில் கீழே வரும்னு உங்களுக்கு போட்டுருக்கேன் நான். இருங்க அதையும் காமிச்சிடறேன் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கு. இப்போ மார்னிங்கில் உங்களுக்கு எத்தனை மணிக்கு? ஓகே, இது வந்து ஃப்ரீ டெலிகிராம், நம்ம ப்ரைம் டெலிகிராம் எங்கே? ஓகே, இப்போது காத்தால 9 மணி 12 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லுங்கள், மார்க்கெட்டு இந்த மாதிரி டைரெக்ஷனில் போய்ட்டு மார்க்கெட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக புல் பேக் வரணும், அதனால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸாக அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த ஹையும் கனெக்ட் பண்ணால் அங்கே வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம டெலிகிராம் சேனல், இது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ரைஸ் இங்கே வரும், நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம்னு வச்சிங்களேன். இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் அங்கே சிக்னல் கொடுத்துருக்க ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது, சம் வேரியர் இங்கே என்ன கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் டாப்லேயே நம்ம செல் பண்ணலாமே சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யாருங்க 100% யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வரணும், மேபி இந்த என்னுடைய வியூ தவறாக இருந்து மார்க்கெட் ஒன் டைரக்ஷன் மூவ் போயிருந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகேங்களா? நம்ம வியூ என்ன, ப்ரைஸ் இங்கே வரும், அப்போ என்ன பண்ணோம், ப்ரைஸு ஒரு செல்லிங் சிக்னலுக்காக வெயிட் பண்ணோம். ஒரு பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆச்சா, ஸோ மேலே போச்சு, இங்கே ஒரு நெக்லைன் கட் ஆகுது, நம்ம இங்கே தான் சேல் சிக்னல் எடுக்க முடியும். ஸோ சேல் சிக்னல் எடுத்து நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கும்? 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. எத்தனை பாயிண்ட்டு நெக்லைன் கட்டாலும் கணக்கு எடுத்துக்கலாம். 43,700லேருந்து 43,500. ஓகே, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து நமக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த 200 பாயிண்ட் டவுன் ஆனதில் நம்மளால் எவ்வளோ மணி பண்ணியிருக்க முடியும்? அதில் மிஞ்சி போனால் கூட ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் நம்ம கெயின் பண்ணியிருக்கலாம். எது ஆப்ஷன் பையிங்கில் புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட மிஞ்சி போனால் 50லேருந்து 60 பாயிண்ட், அதுவும் வெரி வெரி ரிஸ்க். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இங்கே ஒரு புல் பேக் வந்துருக்கு பாருங்கள், இந்த க்ரீன் கலர் கேனில் வந்துச்சு இல்லைங்களா? இந்த க்ரீன் கலர் கேனில் ரிகவருக்காக போகுது. ஆனால் புட் ஆப்ஷனில் என்ன ஆகுனா டோட்டலாக உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும். நம்ம இந்த இடத்துல எங்கே சேல் பண்ணுமோ நீங்கள் கொஞ்சம் மேலே போனோன்னே அந்த இடத்துல வந்துடும். அந்த சார்ட் ஒரு டைம் பார்த்துக்கலானுங்க, எப்படி எந்த மாதிரி மூமெண்ட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது பாருங்கள் எந்த மாதிரி ஏறிக்கு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அந்த இடத்துல அப்படின்னா நெக்லைனுக்கு அதே இடத்துல எங்கே கட்டாச்சு அங்கே பை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு பை பண்ணியிருப்பீங்க. இப்போ கொஞ்சத்தில் ரீடெஸ்ட்மெண்ட் கீழே வந்துச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ 400 வாங்கினீங்க, கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு 413. எவ்வளோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது? ஓகே, உங்களுக்கு 40லேருந்து 50 பாயிண்ட் தோராயமாக சொன்னேன், எவ்வளோ போயிருக்கு அதையும் கணிச்சிக்கலாமே. இருங்க, ஓகே 76 பாயிண்ட் பாயிண்ட்ஸ் இங்கேருந்து போயிட்டு எது 76 பாயிண்ட்டு மூமெண்டம் கொடுத்துரு. மார்க்கெட்டை பார்த்தா 200லேருந்து 250 பாயிண்ட் மேலே வந்து மூமெண்டம் கொடுத்து மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 76 பாயிண்ட். ஆனால் அங்கே சின்னதாக ஒரு க்ரீன் கேனில் ரீடெஸ்ட்மெண்ட் ஆனோடனே வந்த ப்ராஃபிட் மொத்தமாக போயிடுச்சு. இதுதான் ஆப்ஷனில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். இதை நீங்கள் சமாளிச்சிக்க முடிஞ்சுதான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கேஷ்லேயே தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், ஈக்விட்டியில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்றத முழுசாக கற்றுக்குங்க. சார்ட் எங்கே போயிட்டு எங்கே வரும், எங்கேருந்து நம்ம ரீடெஸ்ட் எடுக்கலாம், எங்கே பிரேக் டவுன் எடுக்கலாம், எங்கே பிரேக் அவுட் ஆகும், நம்ம எவ்வளோ பாயிண்ட் மூவ் பண்ணலாம், எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கேஷில் கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த ப்ரீமியம் டீக்கன்ற ஒரு தொல்லை இருக்காது. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்மால் பண்ணி 1% 2% கூட தாராளமாக நீங்கள் வின் பண்ணலாம் டெய்லி. ஓகேங்களா? நான் டெய்லி 10% தான் சம்பாதிப்பேன், டெய்லி 20% தான் சம்பாதிப்பேன்னா முடியாத காரியம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெபினார் அட்டென்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.